ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முருங்கைப்பூ பொரியல் செய்யலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டும் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உரித்து நல்லா கட் பண்ணி வதக்கிக்கோங்க. ஸோ இது கூடவே நமக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ சால்ட்டு இப்போவே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பூவுக்கு நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா கரிச்சிடும். ஏன்னா பூ நல்லா சுருண்டு வந்துடும். பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பூவை நல்லா உதுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த முருங்கைப்பூவையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வேக விடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி நிறையா விட்டுற வேண்டாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே நல்லா துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. ஒரு கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க, ரச சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.